நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான காலவேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் பரிசுத்தாவியானவர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும், தொடர்ந்து வர வேண்டிய எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சு கனப்படுத்தும் அதிசயங்களை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோம். இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. இந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவே. அவர் தாமம் போற்றுந்த பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அவர் தாமம் போற்றுந்த பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நாளாக இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நாளாக இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேயோ சேதமும் அணுகாமல். சென்ற காலம் முழுவதும் காத்தாரேயோ சேதமும் அணுகாமல். சொந்தமாக ஆசி பொழிதன கண்டோ சுகபல தளித்தாரே. சொந்தமாக ஆசி பொழிதன கண்டோ சுகபல தளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை திருஷ்டிகள் மறைத்தாரே. சில பொழுதே தம் முகத்தை திருஷ்டிகள் மறைத்தாரே. அடிக்கோபம் நீங்கி திரும்பவும் எங்கள் திருமையும் பொழிந்தாரே. அடிக்கோபம் நீங்கி திரும்பவும் எங்கள் திருமையும் பொழிந்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவோம். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தம் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் நம் பஞ்சமே ஆனாரே. பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் நம் பஞ்சமே ஆனாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா, துதி அல்லேலூயா, எந்த நன்னாளாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவோம். களிப்போடு நம்மை சேர்த்திட கர்த்தரே வருவாரே. களிப்போடு நம்மை சேர்த்திட கர்த்தரே வருவாரே. அவளோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம்.
அங்குமிங்கு நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்குமிங்கு நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணாயம் இயேசுவை பாடிடுவோம். அல்லேலூயா துதி அல்லேலூயா எங்கள் அண்ணாயம் இயேசுவை பாடிடுவோம். எத்தனை கருமைகள் நித்தனமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவோம். எத்தனை கருமைகள் நித்தனமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவோம். கலிப்போடு விரைந்தமை சேர்த்தீரைய கர்த்தரை மறுமாறி. கலிப்போடு விரைந்தமை சேர்த்தீரைய கர்த்தரை மறுமாறி. அவனோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதின காத்திருப்போம். 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 அவனோடு நாமும் வானத்தை நோக்கி காத்திருப்போம். அவனோடு நாமும் வானத்தை நோக்கி காத்திருப்போம். அவனோடு நாமும் நோக்கி அனுதினம் காத்திருப்போம். அவனோடு நாமும் வானத்தை நோக்கி அனுதினம் காத்திருப்போம். எங்கள் காலடி மழுவிடாமல் எங்கள் நடைகாலை ஸ்திரப்படுத்தும். எங்கள் காலடி மழுவிடாமல் எங்கள் நடைகாலை ஸ்திரப்படுத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் வழி நடத்தும். கண்மணி போல காத்தருளும். கிருபையால் வழி நடத்தும். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடுமே. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே. வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவசாயலை மாறிடுவோம். வேத வசனம் கீழ்ப்படிவோம். தேவசாயலை மாறிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. ஆமென். அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே. வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். வானத்தின் அடையாளம் தோன்றிடுமே. இயேசு மேகத்தில் வந்திடுவார். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். நாமும் அவருடன் சேர்ந்திடவே நம்மை ஆயத்தமாக்கிக் கொள்வோம். அல்லேலூயா தேவனுக்கே. அல்லேலூயா கர்த்தருக்கே. அல்லேலூயா பரிசுத்தருக்கே.
ஹalleluya தேவனுக்கே ஹalleluya கர்த்தருக்கே ஹalleluya பரிசுத்தரே ஹalleluya ராஜனுக்கே ஷாராதி நமர கரரமரதியானா ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட நடத்துகிற தெய்வமே நன்றியோடு துதிக்கிறோம். ஹalleluya 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 ஹalleluya. கிருபை 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 நல்லவே தேவனே ஸ்தோத்திரம் 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 ஹalleluya. ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஆண்டவரே, தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஹalleluya ஹalleluya. நமது நாளிலே சில வசனங்களை படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாமது வசனத்தை படிப்போம். ஹalleluya praise God. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரியவர், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம் என்று நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது ஹalleluya ஒரு வேத பகுதியை வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise God. Hallelujah hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 24வது வசனம் படிங்கள். ஹalleluya தொடர்ந்து வாசி. Praise God. Hallelujah. பவுல் ஸ்தோத்திரம் எல்லாம் கவனிக்கணும். பவுல் ஸ்தோத்திரம் இந்த பயணத்தின் போது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த பயணத்தின் போது ஆண்டவர் அவரோடு என்ன செஞ்சிட்டாரு? நல்லா
பேசிட்டார். நல்லா பேசிட்டார். இந்த பயணத்தில் துவக்கும் போதே கர்த்தர் பேசிட்டார். இதுதான் சிலர் சொல்லுவாங்க, சில ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, சில சுவாசிகள் கூட சொல்லுவாங்க, முதலாவது கர்த்தர் என்னோட பேசின வார்த்தை அப்படின்லாம் சொல்லுவாங்க. பவுலுக்கு முன்னால் பேசுனது வேற, ஆனால் இங்கே ஆண்டவர் பேசுகிற அந்த வார்த்தைகள் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமானது. ஒரு பயணத்தை துவங்குகிறார். இந்த பயணத்திலே தேவன் பயணத்தை முன்னிட்டு, இந்த பயணத்தை முன்னிட்டு அப்படின்னா நம்ம நடத்துகிற ஒரு சபையை முன்னிட்டு தேவன் ஒரு நல்ல வாக்கு தத்தங்களை அந்த ஸ்தோத்திர, முக்கியமாக அந்த ஸ்தோத்திர யாரை கர்த்தர் தெரிவு செய்கிறாரோ அவர்களை கொண்டு அந்த வாக்கு தத்தங்களை கொடுக்குறார். இந்த வாக்கு தத்தங்களை கொடுத்து அவங்கள நேர்த்தியாக நடத்த வல்லவராக மகிமையுள்ளவராக இருக்கிறார். அதை கவனிங்க. இவங்க இவ்வளோ பேர் கப்பலில் இருந்தாலும் பவுல் ஒன்றிதான் தேவனால் தெரிவு செய்யப்பட்ட மனிதன். அப்ப தேவன் பவுலோடு தான் பேசுறார், எல்லாரும் கூடயும் பேசல. நல்லா கவனிக்கணும், எல்லாரும் கூடயும் பேசல. 6 லட்சம் புருஷர்களை வழி நடத்தின மோசையோடு தான் கர்த்தர் பேசுறார், எல்லாரும் கூடயும் பேசல. அல்லேலூயா. அகில உலகத்தின் பாவத்தை தீர்க்க வந்த இயேசு கிறிஸ்துவோடு தான் பிதாவாகிய தேவன் பேசுறாங்க, வேற யாரோடும் பேசல. பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் குறிப்பிட்ட மனிதனாகிய பவுல் கூட மாத்திரம் தான் பேசுறாரு, மற்றவங்க கூட யார் கூடயும் பேசுறாரு. தேவன் அந்த பவுலை தெரிவு செய்து பவுலை சந்திச்சு அவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு பாருங்க. பவுலே, நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். ஸ்தோத்திரம். நல்ல கவனிக்கணும், ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு, நீ பயப்படாத. ஸ்தோத்திரம். உனக்கு எந்த கேடும் வராது. ஏன்னா உன்னுடைய சாப்டர் இங்கே க்ளோஸ் ஆகாது. எல்லாம் ஆகிற மாதிரி இருக்கும், உன்னை கொண்டு போற மாதிரி இருக்கும், உன்னை கொண்டு போடுகிற மாதிரி வரும். உனக்கு எல்லா சோதனையும் இங்க வரும், ஆனா எதுவும் உன்னை சேதப்படுத்த முடியாது. ஏன்னா நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும். ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஆமா, ஸ்தோத்திரம். இப்ப ஸ்தோத்திரம், நீ ரோம்ல போய் எனக்காக சாட்சியா வாழ்ந்து காட்டணும், அங்க சாட்சியிடம். அதனால நீ கிளம்புவா ஸ்தோத்திரம் என்று சொல்லி பவுல அந்த அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உருவாக்கி தரிசனம் கொடுத்து ஆற்றி தேற்றி அவர் பவுல வழிநடத்தி வருகிறார். ஸ்தோத்திரம். இப்ப நல்லா கவனிங்க, அவர் சொன்ன அந்த விஷயத்தை நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும் சொல்லிட்டு, ஒன்னாலதான், இப்ப நல்லா கவனிங்க, ஒன்னாலதான் இதோ உன்னுடனே கூடின யாத்திரை பண்ணுகிறவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். பாத்தீங்களா? ஒரு சோத்திரம். தலைமைத்துவம் சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆமா, நாம முதலாவது குடும்பம் நடத்துறவங்களா இருந்தாலும் சோத்திரம், ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்ம பின்பற்றுகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சாட்சி இடணும், நீ ராயனுக்கு முன்பாக நிற்கணும், நீ எனக்கு சாட்சியா இருக்கணும், என்னுடைய திட்டங்களை நீ நிறைவேற்றணும், என்னுடைய ஆசீர்வாதங்களை உனக்கு நான் தருவேன்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட், ஒரு நல்ல உடன்படிக்கை பண்றேன். நீ எனக்கு இப்படிலாம் இருக்கணும், இருந்தினா நான் உனக்கு என்ன பண்ணுவேன், உன்னோடு கூடினவர்களை நான் பத்திரமா என்ன செய்வேன், தயவு செஞ்சு அவங்களையும் காப்பாற்றுவேன் என்று சொன்னேன். சோதரி. ஒவ்வொரு குடும்பம் நடத்துகிற தேவனுடைய பிள்ளைகள், சபை நடத்துறவங்க, இன்னும் எல்லாரையும் கர்த்தர் பார்க்கிற ஒரே ஒரு பார்வை, நீ எப்படி இருக்கிறாய். அல்லேலூயா. உன்னை கொண்டுதான் உன்னுடைய மற்ற ஆசீர்வாதங்களை மற்றவங்களுக்கு நான் தரப்போறேன். நீ எனக்கு முன்பாக சாட்சியா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? எனக்கு முன்பாக நீ சாட்சியா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு முன்பாக நீ சாட்சியாக இருக்கணும், எனக்கு முன்னாடி நீ நிற்கணும். சோதரா, அப்படி நீ நின்றாயானால் நான் உன்னோடு கூட பயணம் செய்யறாங்கல்ல, அவங்க எல்லாருக்கும் நான் தயவு பாராட்ட போறேன், நான் தயவு செய்ய போறேன் என்று தெளிவா சொல்றேன். பாத்தீங்களா? தெளிவா சொல்றேன். சோதரன். எல்லாருக்கும் அவர் சொன்ன வாக்கு அப்படியே நிறைவேற்றினாரா இல்லையா? சொல்லுங்க, நிறைவேற்றினாரா இல்லையா? சோதரன். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. சோதரன் நிறைவேற்றினார். சோதரன் அழகா நிறைவேற்றினார். அந்த ஸ்தோத்திர பவுலை அழகா
சோதரன் அந்த கப்பல் சேதமடைகிறது, கப்பல் உடைந்து சின்ன பின்னமாகிறது. கப்பல் உடைந்த துண்டுகளை பிடித்து ஒருவர் கூட பலியாகாமல் எல்லாரும் கரை வந்து மெலிதா கரையில் வந்து சேர்றாங்க. மெலிதா தீவில் வந்து எல்லாரும் சேர்றாங்க. பார்த்தீங்களா, எல்லாரும் கரைக்கு வராங்க. கரைக்கு வந்த பொழுதும் தேவன் கொடுத்த வாக்கை அவர் காக்கிறவராய் இருக்கிறார், காத்து கொள்கிறவராய் இருக்கிறார். நீர் ஆயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். அந்த உடன்படிக்கை பவுலுக்கு அது ஒரு உடன்படிக்கை. நீ அப்படி நிற்கணுங்கிற அந்த ஒரு பொசிஷன்ல நீ இறங்கிட்டா போதும், மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்று சொல்லிட்டாரு. இப்ப அப்படியே இறங்கி நேரம் என்ன பண்றாரு, கப்பல்ல தப்பிச்சு ஆண்டவருடைய தயவெல்லாம் பெற்று பவுலும் அவரோட பயணம் செய்ய எல்லாரும் ஸ்தோத்திர மெலிதா தீவுல வந்து ஏறும்போது இப்ப 28:1 என்ன சொல்லுது பாருங்க. எல்லாம் கரையேறிட்டாங்க. கரையேறின உடனே அங்க என்ன நடக்குது பாருங்க. தேவன் வாக்கு பண்ணினால் அந்த வாக்கை நாம் அங்கீகரித்தால் தேவன் அதுக்கு பிறகும் நம்ம அவரை கைவிடுவதில்லை, கிருபையா நம்ம பாதுகாக்கிறார். படிக்க பார்க்கலாம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தோம். படி. அந்நியராகி அந்த தீவை எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல, அந்த வேலையில பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவன் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்துக் கொண்டார்கள். அவள் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அணுலுரைத்து புறப்பட்டது, அவருடைய கையை கவ்வி கொண்டது. அந்நீராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன் என்று சந்தேகமில்லை. சமுத்திரத்துக்கு தப்பி இவன் வந்தோம் பாருங்கள். சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் இவனை பிழைக்க வெட்டாமல் விடவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆனா ஒன்றும் தீங்கு வரல. ஆனா அங்க உள்ளவங்க அந்த புறஜாதி மக்கள் என்ன நினைச்சாங்களா? அடுத்த வசனம் படிங்க. அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம், ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். கரங்களை தட்டி கத்திருக்க ஒரு நாய் சொல்லுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லா சோதனை டெஸ்ட்லயும் அந்த அருமையான பவுல் அப்படியே நின்று வருகிறார். நின்று எல்லாத்தையும் ஜெயிச்சு வருகிறார். எல்லாத்தையும் ஜெயிச்ச பிறகு கர்த்தர் கடைசியில் அவங்களுக்கு கொடுத்த அந்த ஜனங்களுக்கு கொடுத்த பேர் என்ன தெரியுமா? பவுலை பார்த்து தேவன் என்று சொன்னார்கள். ஹல்லேலூயா. பாத்தீங்களா, தேவன் என்று சொன்னார்கள். பவுலை அன்னைக்கு எல்லாரும் பார்த்து என்ன சொல்றாங்க? தேவன் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு அதிசயம், எவ்வளவு பெரிய மகிமையான காரியம். ஸ்தோத்திரம். இப்படி ஸ்தோத்திரம் நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படின்னா பவுல் செஞ்சாரு, ஒன்னும் செய்யல. கர்த்தருடைய வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் ஏற்றுக்கொண்டார். அதான் அந்த ஆண்டுடைய வார்த்தையை புறக்கணிக்கல. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை புறக்கணிக்கல. தரிசனத்தில் கூறப்பட்ட காரியங்களை புறக்கணிக்கல. சரி ஆண்டவரே, நான் எனக்கு சாட்சி தானே கொடுக்கணும். ஓகே ஆண்டவர், நான் கொடுத்துட்றேன். நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களுடைய சமூகத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அவர் அர்ப்பணிக்கப்பட்ட புருஷன். அதனாலதான் எந்த இடத்துலையும் அந்த கப்பல்லையும் சேதம் வரல, இந்த சர்ப்பம் கடித்தும் சேதம் வரல. கடைசியா அந்த புறஜாதி மக்கள் அவங்களே தீர்மானம் பண்றாங்க. சோத்திர கப்பல் யாத்திரையில உடைஞ்சி வந்தாங்க. சோத்திர ஆனா இப்ப கடவுள் விடல, அதனால சர்ப்பத்தை விட்டு கடிக்க வச்சுட்டாரு. இப்ப செத்துருவாங்க. சோத்திர நல்லா கவனிங்க.
மக்களை நீங்க பார்க்காதீங்க. எந்த மக்கள் நம்மை பார்த்து இவன் ஆகாதவன் இவன் ஆகாதவன் என்று சொல்றாங்களே, அதே மக்கள் தான் உங்களையும் என்னையும் பார்த்து என்ன செய்ய போறாங்க? கவனிங்க, உங்களையும் என்னையும் பார்த்து நீங்கள் தேவன் என்று சொல்வார்கள். அல்லேலூயா. எந்த மக்கள் இப்பொழுது செத்துருவான், வீக்கம் கொண்டு தொலைஞ்சிருவான், எப்படி போயிடுச்சு அவன் லைஃப் அவ்வளவுதான் அப்படின்னா சொல்லி 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 நம்ம வேதனை படுத்தினாங்களோ, அதே மக்கள் வழியாக சொல்ல வைப்பா, நீ தேவன் என்று சொல்ல வைப்பா. இதுதான் ஆண்டவருடைய அழைப்பு, இதுதான் ஆண்டவருடைய வாக்கு. ஆண்டவருக்காக நிற்கிற ஒரு மனுஷனையும் பிசாசு தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, நெருங்க முடியாது. ஆனா கர்த்தருக்காக நிற்கிற பவுலை போன்ற ஒரு பிரதிஷ்டை கர்த்தர் சொன்னதா, பவுலே நீ பயப்படாத, நீ ராயனுக்கு முன்பாக சாட்சி கொடுக்கணும். அதனால உன்னோடு கூடினவர்களுக்கும் நான் தயவு பண்ணுவேன். உன் கூட பயணம் செய்யறாங்க பத்தியா, அவங்களோட பயணம் பண்ணுகிற எல்லாரையும் நான் உனக்கு தயவு வர பண்ணி அந்த கப்பர் சேதத்துல ஒரு சேதம் இல்லாம, உன் குடும்பத்துல இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சேதம் இல்லாம என்னோட நீ ஐக்கியமா இருக்கிறதுனால, என்னோட தரிசனத்தை ஓ தரிசனம் சொல்றதுனால, என்னுடைய வார்த்தையை ஓ இருதயத்துல வச்சிருக்கிறதுனால, என்ன கடமைன்றதுனால உன்னோடு கூட பயணம் செய்கிற உன் புருஷனா இருக்கட்டும், உன் மனைவியா இருக்கட்டும், உன் பிள்ளைகளா இருக்கட்டும், உன் உறவுகளா இருக்கட்டும், உன் நண்பர்களா இருக்கட்டும், உன் சபையாரா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாருக்கும் நான் தயவு பண்ணுவேன், எல்லாருக்கும் நான் தயவு பண்ணுவேன். இதை கால வேளையில கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார். உன்னோக்கு உன்னை மாத்திரம் பாதுகாக்கிற அனுபவம் தேவனுக்கு அல்ல, உன்னோடு கூட தோள் கொடுத்து உன்னோடு கூட ஒன்றா உன்னை நம்பி உன் பேரை நம்பி உன்னுடைய சூழ்நிலையை பார்த்து உன்னே நினைச்சிட்டு இருக்கிற எந்த மக்களா இருந்தாலும் அவங்களை நான் கைவிட மாட்டேன். அவங்களுக்கு நான் தயவு பண்ணுவேன், அவங்களுக்கு நான் தயவு பண்ணுவேன். இப்ப சொல்லுங்க, மற்றவங்களுக்குரிய ரட்சிப்பு அவங்கள்ட்ட இருக்கா, நம்மகிட்ட இருக்கா? நமக்குள்ளதான் இருக்கு. நம்ம கிறிஸ்துவுக்கு முன்னாக நின்னோம்னா, நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி நின்னோம்னா, அவர் சொல்ற அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார், அவர் பார்த்துக் கொள்வார். ஒப்பு கொடுக்கலாமா? அப்பாட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவரே, நான் பவுலை போன்று உங்க வார்த்தையை நான் நம்புறேன், உங்க அபிஷேகம் உள்ள வார்த்தையை நான் நம்புறேன். சோதரம், நீங்க அப்படிதான் சொல்லிருக்கீங்க. என் வார்த்தையை உனக்குள்ள வச்சு என் கரத்தின் நிழல்ல உன்னை மூடுவேன்னு சொன்னீங்களே, அதனால எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நிறைய போராட்டம் இருக்கு. அதனால என்ன இப்போ உங்க கையில நான் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலான் இருக்கேன். ஆமாண்டவரே, எல்லாரும் சோதரம். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்துவோமா, அப்படியே கரங்களை உயர்த்துவோமா. ஆண்டவரே, என்னை நம்பி பயணம் செய்கிற என் குடும்பத்தா, என்னை நம்பி பயணம் செய்கிற என் சபையா, எல்லாரையும் நான் ஆண்டவருக்கென்று ஆண்டவரை எந்த சேதமும் இல்லாம அழைச்சிட்டு போகணும். எனக்கு கிருபை தாங்கப்பா, இந்த கால வேளையில 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 கிருபை தாங்கப்பா. ஒழிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை எது? உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை எது? கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான்
என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான், என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரத்திலெல்லாம் எனக்கு பலம் தந்த கிருபையிலே. பலவீன நேரத்திலெல்லாம் எனக்கு பலம் தந்த கிருபையிலே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்ன நடத்துகின்றது. ஆண்டவரே, பவுலுக்கு வாக்கு பண்ணியது போல ஆண்டவர் அவரோடு கூட இருந்து அவரோடு கூட பயணம் செய்யறவர்களுக்கும் தயவு செஞ்சதை நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. இந்த நாட்களில் பவுலோடு பேசின தெய்வம் எங்களோடு பேசி எங்களோடு பயணம் செய்கிறவர்களையும் தயவு பாராட்டி எல்லாரையும் சுகமா பத்திரமா உங்க ராஜ்யத்திற்கு தொடர்ந்து வழி நடத்துகிறாங்க. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, God bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலையில் உங்களுக்கு சந்திப்போம். தேவன் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. God bless you. Praise God. Hallelujah.